अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 14 2026 வியாழக்கிழமை, பராப வருடம் சித்திரை மாதம் 31ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, துவாதசி திதி. ஏகாதசி திதி யாரெல்லாம் உபவாசம் பண்ணவங்க துவாதசி திதி காலையில் சுவாமி கிட்ட போய் துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு யாருக்கார் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் 85% ரொம்ப சூப்பராக இருக்கிறது தனுசுக்கு, மீனம், கடகம், விருச்சிகம், இந்த மூணுக்குமே நல்லா இருக்குது. ஒரு விதமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படி சொல்லலாம். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம். அதில் மேஷம், சிம்மம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. சம்டைம்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கமிட்மெண்ட், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கே எதிராக மாறலாம். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வையில் போய் மாட்டின்னு இருக்கு. கடுமையான பகை கிரகங்கள் 2, சூரியனும் சனியும். நிறைய பேர் பல்லுக்கு கிளிப்பு போடுறது அடுத்த 1 மாசத்துல தான் பண்ணுவீங்க. பல்லுக்கு கிளிப்பு போடுவீங்க, சில பேர் பல்ல மாற்றுவீங்க, சில பேர் மெயினாக கண்ணாடியை மாற்றுறது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமாக பேங்க்ல போய் சைன் பண்ணிட்டு வர்றது, அந்த சைன் தப்பாகிறது, அதனால் மறுபடியும் போய் ரீஒர்க் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் உண்டு. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாண்டிங்கன்னா போதும், எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வேண்டாம். கடன் ஒன்று தீரும் இந்த மாசம், கண்டிப்பா சொல்றேன். ஒரு கடன் தீரும், பிரச்சனைக்குரிய கடன் கண்டிப்பாக தீரும். ஒரு புது கடன் வாங்குவீங்க. இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளா இருக்கப்படுது. கவலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அது பெருசா ஒன்றும் படுத்தாது. பேசுறது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பேசுவீங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதுகு எலும்பு, லோவர் பேக், ஸ்கின், இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இனிமேல் அடுத்த 1 மாசத்துக்கு கையெழுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அதுவும் டிராவல் ஓச்சர்ஸ், டிராவல் பேஸ்டு, அதே மாதிரி செலவுகள் சார்ந்த கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்குட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பொருளாதாரத்தில் மிக ஏற்றங்கள் கொடுக்கும். அசாத்தியமான தைரியம், அசாத்தியமான சக்தி எல்லாமே இருக்கும். ஆனா என்னன்னா எல்லாம் பூட்டி வச்சிட மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நரம்புகள், ஸ்கியாட்டிகா, அதே மாதிரி எழுத்து சார்ந்த விஷயங்கள்,
அப்பா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டா இருந்தாலும் கவனம் காக்கக்கூடிய நாள். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜெயிக்கும். மத்தியானம் 1:45க்கு அப்புறம் தான் அது மாறும். அதுவரைக்கும் கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த காரியம் நமக்கு ஜெயிக்கணும். நமக்கு வெற்றி பெற வேண்டும். எந்த காரியத்தையும் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது. எந்த காரியத்தையும் நம்ம பிளான் பண்ண மாரி நடக்கிறது. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா, இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும், மெதுவா உட்கார்ந்து பேசிக்கிறது பெட்டர். கோவப்படாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3 கிரகங்கள் நேரடியா உங்களுடைய ராசி லக்னத்த தான் பாக்குது. ஆனா, இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள்ல சந்தோஷமான, என்ஜாய்மென்ட்டான விஷயம் தான் அதிகமா இருக்கும். நெறைய ஏற்றங்கள், மிகப்பெரிய சந்தோஷம், எல்லா விதங்கள்லயும் லாபம், அந்த மாரி மாறி, மாறி நல்லது தான் பண்ணும். பயப்பட வேண்டியதில்ல. இன்றைய நாள் நெறைய விஷயங்கள் மெயினா அப்பாவுடைய ஹெல்த்ல மட்டும் கவனம் காத்துக்கக்கூடிய நாள். ஏன்னா, இன்றைய நாள்ல இருந்து ஒரு 1 மாசத்துக்கு ஸ்கின்னு, நரம்பு இதுல பிரச்சனை வரும். கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள். இன்ஃபாக்ட் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் வீட்ல பெரியவங்க இன்றைய நாள் இருந்து 1 மாசத்துக்கு வீட்ல பெரியவங்க நமக்கு எதிரா இருக்கிற மாரியே இருக்கும். எல்லா விஷயத்திலயுமே எதிரா இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி. நம்ம எண்ணங்களுக்கும், அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது. நம்ம செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும், அவங்க செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வேறுபடுவது. இந்த மாரி ஒரு மாற்றங்கள் குடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வயிறு உபாதைகள் கண்டிப்பாக நெறைய பேருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம் பட்டை கெளப்பும். நெறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு முக்கியமான பதிவுகள், முக்கியமான பதவிகள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். அதாவது யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். வினோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நெறைய பேருக்கு சொந்தக்காரங்க நெறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. அதே மாரி எந்த விஷயத்தையுமே பயங்கரமான பிளான் பண்ணி ஒரு காரியத்த முடிப்பீங்க. அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். பிரயாணங்களில் அதிகவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது. எந்த விஷயத்தையுமே கோவப்படாம செயல்படுத்துவது. வயிறு உபாதைகள், பிரச்சனை இந்த மாரி எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க மனசாட்சியோட நடந்துட்டீங்கன்னா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாக பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேண்டும். பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் கண்டிப்பா ஜெயிக்கும். எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, அந்த பிளான் பண்ண காரியம் கண்டிப்பா நடக்கும். ஆனா, எல்லாமே ஒரு செலவோடு நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். உங்க இஷ்ட தெய்வத்த நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியம் மட்டும் கிடையாது. பண்ணாத காரியமும் நடக்கும். 2 விஷயங்கள பண்ணுவீங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. அதுவும் மத்தியானம் 1:45க்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவீங்க. இன்னைக்கு பிளான் பண்ண அஜெண்டா எல்லாமே சூப்பரா முடிஞ்சிடும். அமோகமான நாள். மெயினா ரங்கநாத பெருமாள வழிபாடு பண்ணிட்டு இன்றைய நாள் எந்த விஷயத்த தொடங்கினாலும் மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை. இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்து. த்ரோன்கள் வந்து ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.